அடுத்த 10 ஆண்டுகளுக்கான மத்திய அரசின் 3 முன்னுரிமைகளாக கட்டமைப்பு சீர்திருத்தம், புதுமைகளை வலுப்படுத்துதல், எளிமையான நிர்வாகம் ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலிட்டுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தனது அரசின் சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் சாதாரண குடிமக்களுக்கு பெருமளவில் பயனளிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாதுகாப்பு துறையில் நாங்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்களின் நன்மைகள் ஆபரேஷன் சிந்தூரின் போது தெளிவாக வெளிப்பட்டதாக கூறியுள்ள பிரதமர், பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க இந்தியா எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலகில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு நாடாக தற்போதைய யதார்த்தங்களுக்கேற்ப தனது பாதுகாப்பு துறையை நவீனமயமாக்க வேண்டிய கடமை இந்தியாவிற்கு உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். 2026-27 மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு 7,85,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், முந்தைய பட்ஜெட்டை விட 15% அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.